Hi friends, welcome to Sija Lifestyle. இப்போ புதுசா ஒரு கார்டன் தொடங்குறீங்கன்னா அவங்க பாட் எதுவும் இல்லாம திடீர்னு ஒரு பாட்ல எடுத்து செடி நடுறாங்கன்னா அவங்க அந்த பாட் எப்படி ஓட்ட போடணும் அதுல எப்படி நம்ம நடணும்ங்கற வீடியோ தான் இதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 லிட்டர் பிஸ்லரி கேன் எடுத்துர்க்கேன். அதில் எப்படி ஓட்ட போடணும்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி 2 ஓட்டை போடுவாங்க, இல்லைன்னா ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு அப்படியே மண்ணை நிரப்பி நட்டு வைப்பாங்க. அப்படி நடவே கூடாதுங்க. பாட்டுக்கு நிறைய ஓட்டை போட்டால் அது தண்ணி ஈஸியாக போகும், செடியும் நல்லா காத்தோட்டமாக இருந்து நல்லா வளரும். இப்போ நான் எவ்வளோ ஓட்டை போட்டிருக்கேன்னு பாருங்களேன். ஒரு பிஸ்லரி 10 லிட்டர் ஓட்டிருக்கேன்ல, கீழேயே 2, 4, 6, 7 ஓட்டை பெருசாக போட்டிருக்கேன். இப்போ சைட்லேயும் ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கேன், இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். ஏன்னா மண் இறுகிடுச்சுன்னா இந்த சைடுங்களும் காத்தோட்டமாக போகுமேன்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயே நான் 2 ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு செடியை நான் நட்டு காமிச்சு தரேன். புதுசாக நடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி நடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் கல்லை நிரப்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த ஓட்டையில் ஏதாவது வந்து அடைஞ்சிக்கிட்டு தண்ணி போகாமல் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் இப்போ சின்ன சின்ன கல்லுங்களை இதில் அடுக்கி வைக்கிறேன். அடுக்கி வச்சுட்டு காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஓட்டையும் நான் கல் வச்சு அடைச்சி வச்சு தான் வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி ஈஸியாக போய்க்கு. நீங்கள் நினைக்கலாம் தண்ணி கல் வச்சு அடைச்சிச்சா எப்படி தண்ணி போகணும், தண்ணி ஈஸியாக போகும், எதுவும் அடைஞ்சிக்காது. அதனால் இப்போ நான் இதுக்கு மேலே மண்ணை நிரப்பிக்க போகிறேன். நான் இதுக்காகட்டு நான் எடுத்து வச்சுருக்க மண் எப்படின்னா காய்கறி வேஸ்ட்டுங்களையும் போட்டு நான் மண்ணையும் போட்டு மூடி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நாள் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் உரம் ஆயிடுச்சு. அது நம்ம செடி நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், மண்புழு கூட வச்சுருக்கு. அதில் பார்த்தீங்களா, மண்புழு கூட வச்சுருக்கு. இது இருந்தால் அது நல்லா காத்தோட்டமாக செடி நல்லா வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மண்ணெல்லாம் கொட்டிக்கிறேன். சில டைம் நான் நர்சரியிலேருந்து வாங்கிக்குவேன், சில டைம் இப்படி வீட்டிலேயே நான் சேர்த்து வச்சுருக்க மண்ணையும் நான் சேர்த்து நட்டுக்குவேன். இப்போ மண்ணை தட்டிக்கிறேன். இது வந்து டிசம்பர் செடிங்க. இதை தான் நான் நட போகிறேன். இது நான் ரோட்டு சைடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அடர்ந்த காடா மாதிரி வளர்ந்து நின்றுச்சு. சரி, அதுலேருந்து ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தான் நான் நட போகிறேன். சும்மா ஊனி தான் வைக்கிறேன், ஆனால் வருங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா நிறைய கம்பு நான் நட்டு வைக்கிறேன். ஒரு பாட்டில் இவ்வளோ நடுறீங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய நட்டு வச்சு அது திழுத்து வந்ததுக்கப்புறம் நமக்கு மாற்றி நட்டுக்கலாம். என்னடா இலையை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இலையோடு இருந்தாலும் வர வேண்டியது கண்டிப்பாக வரும். இப்போ நான் எல்லாத்தையும் நட்டு முடிச்சிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். இனி இது எப்படி வளருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்றதை என் கூட வீடியோவிலே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா பிஸ்லரி வாட்டர் கேனில் நீங்கள் பெயிண்ட் அடிக்காமல் நடுறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் நிறைய கேன் 1-2 கேன் தாங்க பெயிண்ட் அடித்தேன். அதுக்குள்ளே டைம் கூட நமக்கு இல்லை. அதனால் நான் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் நட்டு வச்சுருவேன். பாசி அடிச்சிரும், வெயில் சூரிய ஒளி கொண்டு பாசி அடிச்சிரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாசி அடிக்கும், ஆனாலும் செடியும் எனக்கு நல்லா வளருது. அதனால் நான் அப்படியே நட்டு வச்சுட்டேன். அதனால் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். கிடச்சிச்சா உடனே நீங்கள் எடுத்து நட்டுக்குவாங்கங்க. ஃபஸ்ட்டாக கார்டன் வைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.